வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுடி நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே எப்படி வந்து நம்ம நார்மலாக டாப் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த நெக் டிசைனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு கீழே வந்து ஒரு டைமண்ட் ஷேப் வந்து வர மாதிரி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட் நெக்கை வந்து 4 இன்ச் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய அந்த டைமண்ட் கொடுக்குறதுக்கு வந்து 2 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் கொடுத்துடலாம். ஸோ இந்த ரோப் நெக் டிசைனுக்கு நீங்கள் நார்மலாக சின்ன ஷோல்டர் வந்து எவ்வளோ வைப்பீங்களோ அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் வந்து கம்மியாக வைக்கணும். 2.5 வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 வைங்க. ஏன்னா அந்த ரோப் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு துணி கொடுத்து இதை நம்ம வந்து அடித்து திருப்ப போகிறோம். நான் வந்து இதை வந்து நம்ம கேன்வாஷ் மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நான் வந்து இப்போது டேரெக்டாக வந்து லைனிங்கை வச்சே நம்ம வந்து நார்மலாக நம்ம அடித்து திருப்போம்ல, அதே மெத்தடில் வந்து நான் இப்போ வந்து அடித்து திருப்ப வந்து போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கீழே பாட்டம் வந்து நம்ம வந்து மடித்து தைச்சிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ராடாக வைக்காமல் ஓரளவு நம்ம வந்து நெக் வச்சுருக்கோம். இல்லை அப்படின்னா நீங்கள் 5 இன்ச் அந்த ரவுண்டு கொடுத்துட்டு கீழே டைமண்ட் வந்து இன்னுமே வந்து நீங்கள் வந்து கூட வர கொடுக்கலாம். ஸோ இவங்க லீனாக இருக்கிறவங்கிறதுனால நம்ம ரொம்ப வந்து டைமண்ட் வந்து பெருசு பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்கை ரொம்ப லோவாக இறங்கிரும் அப்படிங்கிறதுக்காக குட்டியாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டைமண்டோட அளவு வந்து நீங்கள் கூட்டுறது வந்து உங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்னர்ஸ்லலாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து வந்து நிப்பாட்டி இந்த மாதிரி குண்டூசியால் நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிகினர்ஸ் கூட இந்த நெக் டிசைன் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு இது இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தச்சு போட்டு பார்க்கும்போது அந்த லுக் வந்து ரொம்பவே அழகாக வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த நெக் பீஸ் கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபேப்ரிக்கை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அந்த வி இருக்கக்கூடிய அந்த கார்னர்ஸ்லலாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி யூனெக் நம்ம நார்மலாக எப்போது எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நல்லா அந்த எண்ட் வரைக்கும் கட் பண்ணினீங்க அப்படின்னா தான் நல்லா ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு வந்து வரும். குட்டி குட்டியாக அந்த மாதிரி யூக்கிட்ட வரும்போது குட்டி குட்டியாக கிராஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு குண்டூசியெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து பதிப்பு தையல் வந்து போடணும். ஸோ அது எப்படி போடணுன்னா, நீங்கள் தச்சிருக்கக்கூடிய துணி இருக்குல்ல அது வந்து லைனிங் பக்கமாக வச்சுக்கணும். ஸோ லைனிங் பக்கமாக வச்சுட்டு இப்போ பதிப்பு தையல் வந்து போடணும். இப்படி போடும்போது நீங்கள் திருப்பி தைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபினிஷிங் வந்து இன்னுமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்து தைச்சிக்கலாம். அந்த கார்னர் கிட்டே வரக்கூடிய இடங்கள் மட்டும் நீங்கள் பார்த்து வந்து தைக்கணும். இல்லை தைக்காமல் நீங்கள் அந்த இடத்துல விட்டுட்டு நீங்கள் தைச்சாலும் ஓகே தான். அது எட்ஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு யூ நெக் இருக்கக்கூடிய இடம் மட்டும் தைச்சி விட்டுருங்க. இப்போ தச்சிட்டு துணியை நல்லா திருப்பிட்டு அந்த ஃபோல்டு இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஊசி வச்சு நல்லா அதை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த கார்னர்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஊசி வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்து விடணும். இப்படி எடுத்து விடும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டிங்கில் இருக்கக்கூடிய தையெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. வந்ததுக்கப்புறமா நல்லா அதை இன்னும் ஷார்ப்பாக நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப வந்து டைமண்ட் வந்து பெருசாக கொடுக்கல. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரொம்ப லோவாக இறங்கிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் குட்டியாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் நல்லா வந்து நீங்கள் ஷேப்பாக இன்னும் டைமண்டுக்கான உயரத்தை வந்து நீங்கள் கூட்டி வச்சிங்க அப்படின்னா, நான் 2 வச்சுருக்க இடத்துல நீங்கள் 3 வச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து டைமண்ட் நல்லாவே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இவங்களுக்கு வந்து நெக் வந்து கம்மியாக வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ பதிப்பு தையல் எல்லா பக்கமும் சுற்றி அந்த நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம தையல் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். சுற்றி வந்து நம்ம சுடியை வந்து பதிச்சிடலாம். இப்போ அது லைனிங்கில் பதிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பேண்ட் கிளாத்து. ஸோ இது வந்து கிராஸ் பீஸில் எடுத்திருக்கேன். இது வந்து அகலம் வந்து 2 இன்ச் எடுத்து அதை 1 இன்ச்சாக மடிச்சிருக்கோம். மடிச்சுட்டு 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ உள்ளே வந்து கொஞ்சம் தின்னமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 2 இன்ச்சில் எடுத்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ரோப் எப்படி திருப்புவோமோ அதே மாதிரி இதை நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ரோப் எடுக்கிற மாதிரி திருப்பிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ்லேயும் இப்போ இந்த பேண்ட் கிளாத்துக்கான ஃபேப்ரிக்கை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் கூட எடுக்கலாம். ஆனால் நம்ம ரவுண்ட் நெக் டிசைன் வரும்போது நீங்கள் கிராஸ் பீஸில் எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இது வரும். அதனால் நான் வந்து கிராஸ்லேயே போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட் பீஸில் எடுக்கணுங்கிறவங்க எடுக்கலாம். அது பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் உங்களுக்கு அதில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து முடிஞ்சால் ஒரு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டா உங்களுக்கு இன்னுமே நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து ரோப் எடுக்கணும். ரோப் வந்து நம்ம சுடி மெட்டீரியல் இருக்கிற டாப் கிளாத் அதுலேயே வந்து நம்ம ரோப் எடுத்துக்கலாம். தேவையில்லாத த்ரெட் எல்லாமே நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரோப் எடுக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டாப்போட ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம வந்து ரோப் எடுக்க போகிறோம். இந்த ரோப் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸை தான் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்போதுமே ரோப் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸை தான் எடுப்பேன். ஏன்னா கிராஸ் எடுக்கும்போது நமக்கு ஜாயிண்ட் வந்தது அப்படின்னா ரொம்ப புல் பண்ணி இழுக்கும்போது உங்களுக்கு பிரிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்து ரோப் வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸை தான் எடுப்பேன். இது நல்லாவே வரும். ஆனால் வந்து நீங்கள் கிராஸ் பீஸில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து இன்னும் நல்லா வரும். நான் மேக்ஸிமம் வந்து நான் ஸ்ட்ரெயிட் பீஸ்லேயே எடுத்துருவேன். இது அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு நம்ம நார்மலாக எப்படி வந்து நம்ம வந்து ரோப்பை வந்து திருப்புவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து நூல் கொடுத்து ரோப்பை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோப்பை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப புல் பண்ணி இழுக்கும்போது நம்ம கிராஸ் பீஸ்லாம் இருந்ததுன்னா ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்காகவே நான் மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸை தான் வந்து ரோப் எடுப்பேன். இப்போ நம்ம ரோப் எடுத்தாச்சு. ரோப் எடுத்துகிட்டு நம்ம ஹூக்கில் வந்து கொடுத்து நம்ம அதை வந்து அந்த ரோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஊக்கை வந்து அந்த இது ரோப்பில் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு அந்த குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அதில் வந்து எடுத்துக்கலாம். விட்டுட்டு ஒரு சைடு விட்டுக்கோங்க. விட்டு இந்த மாதிரி ஷோல்டர் கிட்ட வந்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் கிட்ட நம்ம சேர்த்து தையல் போடணும். ஸோ அதுக்காக அதை அப்படி விட்டுட்டு ஒரு தையல் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ரிவர்ஸ் ஸ்டிச்லாம் போட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுருங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக அதில் நிற்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ரோப்பை வந்து எடுத்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுவும் இந்த பக்கம் ஷோல்டர் வந்து நம்ம சேர்த்து தச்சு விட்டுறலாம். ஸோ தச்சு விட்டுட்டு இப்போ கீழே லேட்கன்ஸ் ஒரு குட்டியாக இந்த பேண்ட் கிளாத்தில் அந்த பிங்க் கலரில் வந்து நம்ம வந்து குட்டியாக ஒரு லேட்கன்ஸ் வந்து தச்சு விட்டுறலாம். தச்சு விடும்போது அது இன்னுமே வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த
ஸோ 2 ரூப்லேயும் குட்டி குட்டியாக வந்து தச்சு விட்டால் போதும், அதுவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ரோப் வந்து டைப் பண்ணிடலாம். இது வந்து இந்த நெக் டிசைன் வந்து பார்க்குறத விட நீங்கள் வந்து இந்த நெக் டிசைனில் நீங்கள் தச்சு போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதோட அழகு தெரியும். ரொம்பவே நீட்டாக இந்த லுக் வந்து ரொம்பவே எலிகண்ட்டாக அழகாகவே இருக்கும். ஸோ இந்த நெக் டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.